யூதாவின் பிரபுக்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவாலயத்தில் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். ஜனங்களுடைய வழக்குகளை விசாரிக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. யூதாவின் பிரபுக்களே வழக்குகளை விசாரிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் எரேமியாவுக்கு விரோதமாக ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் கூட்டம் கூடியிருப்பதை யூதாவின் பிரபுக்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ராஜாவின் வீட்டில் இருக்கிறார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்காருகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எரேமியாவின் மீது கோபமாயிருக்கிறார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்று எரேமியாவின் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். எரேமியா மரணத்திற்கு பாத்திரவானா இல்லையா என்பதே வழக்கு. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எரேமியாவை பிடித்து அவன் சாகவே சாக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்மானத்திற்கு பிரபுக்களின் ஆதரவும் ஜனங்களின் ஆதரவும் வேண்டும். இந்த ஆதரவு கிடைத்தால் அவர்கள் எரேமியாவை கொன்று போடுவார்கள். இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் என்று ஆசாரியர்கள் எரேமியாவின் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். எரேமியா ஏற்கனவே யூதாவின் ராஜ குடும்பத்தாருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்ன என்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். எரேமியா 22:1-3 வரை. இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேல் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனீர்களே ஆகில், இந்த அரண்மனை பாழாய் போகும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 22:4-5. எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜாவின் அரமனையிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சொன்னபோது அரமனையில் இருந்தவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் எரேமியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் எரேமியாவை பிடித்து கொன்று போட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எரேமியா இப்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாக பேசுகிறார். ஆசாரியருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாக பேசுகிறார். தங்கள் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்களை ஆசாரியர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் எரேமியாவை பிடித்து கொன்று போட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? எரேமியா 5:31. எரேமியா மரண ஆக்கினைக்கு பாத்திரன் என்பதில் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் உறுதியாயிருக்கிறார்கள். தங்களுடைய தீய எண்ணம் நிறைவேறுவதற்காக இவர்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். பிரபுக்களின் ஆதரவையும் ஜனங்களின் ஆதரவையும் தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள்.
எரேமியா தீர்க்க தரிசனம் கூறியவுடன் ஜனங்கள் மத்தியில் குழப்பம் உண்டாயிற்று. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். கலகம் அதிகரித்தது. ராஜாவின் வீட்டில் இருந்த பிரபுக்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் ஏற்பட்ட கலகச் செய்தி வந்து சேருகிறது. அவர்கள் ராஜாவின் வீட்டில் இருந்து தேவாலயத்திற்கு வருகிறார்கள். எரேமியாவிற்கு கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை கேட்பதற்காக அவர்கள் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள்.